ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு இறால் ரெசிபி செய்ய போகிறோம். அது இறால் பிரியாணி. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிக்கிறேன். வாழ்க்கையில் நம்மளுக்கு எல்லாம் எதுக்கால இருக்கிறவங்க எல்லாரையும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணும். அவங்க கெட்டு போகணும் அப்படின்னு நினச்சா அது நமக்கே திருப்பி வந்துடும். அதனால் நம்ம போடுற விதை நல்ல விதையாக இருக்கணும். அவங்க நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்கள பார்த்து நினச்சோன்னா அது திருப்பி நமக்கே வந்துடும். நம்ம ஒருத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டோன்னா அதுவும் நமக்கே வந்துடும். அதனால் நம்ம எப்போவுமே நல்லதையே நினைக்கிறதுக்கு பழகிக்குவோம். ஓகே, நம்ம இப்போது இந்த இறால் எடுத்துக்கிறேன். இது 3/4 கிலோ இறால் இருக்குது. இதில் நான் 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். முதல்ல மஞ்சத்தூள் போட்டு இதை கழுவி வச்சுருக்கேன். அதனால் அதிகமாக மஞ்சத்தூள் போட வேண்டாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இதை ஒரு 15 நிமிஷம் பெரட்டி வைக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறணும். அதனால் 15 நிமிஷம் ஊற போட்டு நம்ம இப்போது எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதில் இப்போ 15 நிமிஷம் இது ஊறிடுச்சு. நம்ம இப்போ இதை இதில் வறுத்துக்கலாம். இது வறுத்தாச்சு, எடுத்துக்கலாம். இந்த பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். 4 பட்டை, 6 கிராம்பு, 5 ஏலக்காய் போட்டுக்கலாம். அதில் ஒரு 4 வெங்காயம் போட்டுக்கலாம். நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். புதினா ஒரு 4 கொத்து போட்டுக்கலாம். நிறையா போட வேண்டாம். கொத்தமல்லி மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதோட 4 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் நம்ம போட்டுக்கலாம். இதில் 3 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். இப்போ இதில் இறால் போட்டுக்கலாம். இது போட்டு ஒரு 5 மினிட்ஸ் செட்டு அப்புறம் நம்ம தம்மல் போட்டுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம்மல் போட ஆரம்பிக்கலாம். ஓகே, நான் இப்போது முதல்லையே சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கிறேன். இது 80% சாப்பாடு வேகிற அளவுக்கு நான் முதல்லையே வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்த லேயர் போட்டுக்கலாம்.
மேல் லேயரை போட்டுக்கலாம். இப்போ நம்ம தம்மல் போட்டுட்டோம். இது வந்து 5 மினிட்ஸ் ஹையில் வச்சுருங்க. அப்புறமா சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சு அப்புறம் எடுத்துடுங்க. ஓகே, நான் அப்புறம் எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே, நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இதை சர்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம எடுத்து காட்டுறேன். ஓகே, நான் இப்போ சர்வ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட ரொம்ப சூப்பரான இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது எல்லாரும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.